This week, we have 3 very interesting webinars lined up for you, and we hope you can make it to the one that interests you the most. The first one is all that you need to know about bonds. The second one will discuss the pension scheme, OPS versus UPS versus NPS. And the last and final one will discuss SIP versus lump sum. We hope to see you all there. முடிவுக்கு வருகிறதா ஜீரோ புரோக்கரேஜின் காலம். ஒரு கான்செப்டாக யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த கான்செப்டில் என்ன முக்கியமான விஷயம்னா, மற்ற ட்ரெடிஷ்னல் புரோக்கர்ஸ் சார்ஜ் பண்ணுற மாதிரி இந்த ஜீரோ புரோக்கரேஜ் கான்செப்டில் இருக்கிற புரோக்கர்ஸ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வித்தியாசம். பட் அதை சமுதாயத்துக்கு ப்ரெசென்ட் பண்ண விதம் எப்படின்னாக்கா, நாங்கள் புரோக்கரேஜுக்கு ஒன்றுமே சார்ஜ் பண்ணலை அப்படின்றது தான், டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பிச்சது. ஸோ டெலிவரிக்கு பெர் டிரான்சாக்ஷன் ஒரு குறிப்பிட்ட தொகையை சார்ஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு பிரின்சிபலை கொண்டு வராங்க. பட் நீங்கள் ஒரு நாளைக்கு 20 டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா 20 இன்ட்டு அந்த டிரான்சாக்ஷன் ஃபீ நீங்கள் ஃபீயாக பே பண்ணணும். இப்படித்தான் இந்த மாடல் ஆரம்பித்தது. பட் காலப்போக்கில் இந்த மாடல் வளர்ந்தது இது மாதிரி டெலிவரி டிரான்சாக்ஷன் பண்ண பிஸ்னஸ்னால இல்லை. இதை இந்த புரோக்கரேஜில் இருக்கிற கஸ்டமர்ஸே அதிகம் புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த வருவாயை வச்சு இந்த நிறுவனங்கள் வளரலை அப்படிங்கிறதையே நிறைய பேர் இன்னும் புரிஞ்சுக்கல. அப்போ எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க வளர்ந்தது பூராவே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு புரோக்கரேஜுக்கு ஃப்ரீ அப்படின்னு உள்ளே வந்த இன்வெஸ்டரை F&O பக்கம் கொண்டு போய் ஒரு ஸ்பெக்குலேட்டராக ஆக்கி அதில் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணி அந்த புரோக்கரேஜ் மூலமாக தான். இதில் இன்னொரு விஷயம், இப்படி இன்வெஸ்டராக வந்துட்டு F&Oவில் போய் ஸ்பெக்குலேட் பண்ணவங்களுக்கு அதிகம் தெரியாது என்னென்னா, இதில் இவங்க உருவாக்கின அந்த வால்யூம்ஸ் இருக்கு பாருங்க, அந்த வால்யூம்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்சையே ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஸோ லட்சக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் வராங்க. ஏன் வராங்க? புரோக்கரேஜ் இல்லை அப்படின்னு வராங்க. வந்துட்டு இந்த லட்சக்கணக்கான பேர் F&Oக்குள்ளே போகிறாங்க. F&Oக்குள்ளே போயிட்டு இந்த லட்சக்கணக்கான பேரும் சூதாடுறாங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறாங்க, ஃபியூச்சர்ஸில் இருக்காங்க. இப்படி பண்ணும்போது புரோக்கரேஜுக்கு எக்கச்சக்க பணம் வருது. அதையும் மீறி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து எல்லா புரோக்கர்ஸ்க்கும் ஒரு இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. இந்த இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் யார் அதிக வால்யூம் பண்ணுறாங்களோ, யாருக்கு அதிக வால்யூம் வளர்ச்சி வருதோ அவங்களுக்கு டிஸ்ப்ரப்போர்ஷனேட் இன்சென்டிவ்ஸ் வரும். அதாவது எக்ஸ்சேஞ்ச் தரக்கூடிய மொத்த இன்சென்டிவ்ல இவங்க லம்பா அடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படித்தான் எக்ஸ்சேஞ்சே இந்த F&O வால்யூம்ஸை வளர்த்தது. இதுதான் உண்மை. ஸோ இந்த ஜீரோ புரோக்கரேஜஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ஹை ஸ்பெகுலேஷன் பிளாட்ஃபார்ம் ஆக பெரும் வளர்ச்சியை கண்டது. இப்போ நீங்கள் வந்து 7500 கோடி ரெவென்யூ, பெரிய ப்ராஃபிட் அப்படின்றத ஒரு புரோக்கரேஜில் பார்க்கும்போது இந்த ரெவென்யூ ஏதோ நீங்கள் கொடுக்குற டெலிவரி டிரான்சாக்ஷன் சார்ஜ்லேருந்து வந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மாடல் புரியலைன்னு அர்த்தம். முக்கியமான இன்கம் எங்கேருந்து வருதுன்னா, ஒரு ஜீரோ புரோக்கரேஜுக்கு F&Oவில் வரக்கூடிய புரோக்கரேஜ்லேருந்தும் எக்ஸ்சேஞ்ச் தரக்கூடிய வேரியபிள் இன்சென்டிவ்ஸ்லேருந்து வருது. இதனால் அந்த புரோக்கரேஜை நடத்துகிறவங்க இன்னும் எத்தனை பேரை இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஆப்ஷன்ஸ் பக்கம் கொண்டு போனால் அவங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த பிஸ்னஸையே சமீப ஆண்டுகளில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோவிடுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பொற்காலம் அமைந்து விட்டதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா வீட்டில் சும்மா இருக்கிறவங்களாம் ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் F&Oவில் இருக்காங்க, எல்லாரும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் பணத்தை விட்டு வெளியே போகிறாங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் உள்ளே வராங்க. இது ஒரு ரிவால்விங் டோர் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது நிச்சயமாக ஒரு ஆர்கனைசேஷனை பாதிச்சுது. ஏன்னா அந்த ஆர்கனைசேஷன் இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் செபி. ஸோ செபி என்ன பண்ணாங்கன்னாக்கா சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு, இந்த வேரியபிள் இன்சென்டிவ் ஃபீஸ் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்கல்ல, அதை எடுக்க சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே ஃப்ளாட் ஃபீ தான் கொடுக்கணும்,
பெரிய புரோக்கரேஜுக்கு அதிக இன்சென்டிவ், சின்ன புரோக்கருக்கு குறைவான இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே ரேட் ஆஃப் இன்சென்டிவ் தான் கொடுக்கணும்னு செபி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சையும் நிர்பந்திச்சாங்க. அதை நிர்பந்திச்ச அன்னிக்கே இந்த பிஸ்னஸ் மாடலுக்கான ஒரு மூடு விழா நிகழ்த்தப்பட்டு விட்டது. நிறைய பேருக்கு கோபம் வரலாம், ஏன்னா இனிமே அவங்களும் புரோக்கரேஜ் கொடுக்க வேண்டி வரும். அன்னைக்கு ஈவினிங்கே இந்த ஜீரோ புரோக்கரேஜினுடைய நிறுவனர்கள் பல பேர், 3 நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்களுக்கு எல்லாருமே வந்து வெளியே வந்து சொல்கிறாங்க, இனிமே எங்களால் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு. அப்போது ஸ்பெகுலேட்டருடைய பணத்தை வச்சுட்டு ரன் பண்ணப்பட்ட ஒரு பிஸ்னஸ் மாடல் அப்படின்றத அன்னைக்கு ஏற்றுக்கொண்ட மாதிரி தான் ஆயிடுது. இன்வெஸ்டராக வர்றவங்களை ஸ்பெகுலேட்டராக மாற்றுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக வளர்ச்சிக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சீர்கேடு, அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ எங்களை மாதிரி சாதாரண பீப்புள் மற்றவங்களை சந்திக்கும் போது என்ன சொல்லுவோம்? இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, தயவு செஞ்சு ட்ரேடிங்கை குறைச்சிக்கோங்க, அதிக சேர்ன் பண்ணாதீங்க, உங்கள் பணத்தை கொண்டு போய் ஸ்பெகுலேட் பண்ணி கேப்பில் இழந்துடாதீங்க, இப்படி சில விஷயங்களும் சொல்லுவோம். இதே நபர்கள் இந்த மாதிரி இடத்துல போகும்போது வாங்க இங்கே வந்து ஸ்பெகுலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய ஆர்மி ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இந்த நிறுவனங்களுக்கு. நீங்கள் பார்க்குற இன்ஃப்ளூயன்சருக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றதை இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படையாக யாரும் உங்களுக்கு சொல்லலை. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு லட்சக்கணக்கான முதலீட்டாளர்களை ஸ்பெகுலேட்டராக மாற்றினது தான் இந்த கோவிட் காலகட்டம். ஸோ இதை இப்படியே தொடர விட்டால் நிறைய பேருக்கு அதிக பாதிப்பு வரும்ன்றதை ரெக்கக்னைஸ் பண்ணி செபி என்ன பண்ணாங்க, இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல் இன்னொரு மாற்றத்தையும் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா, ஒரு புரோக்கர் யாருக்கெல்லாம் புது அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்சென்டிவ் கொடுக்கலான்றதுல சில சேஞ்சஸ் இன் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதில் இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க ஒரு 100 பேரை கொண்டு வந்து சேர்த்து விட்டுட்டு அந்த 100 பேரை ஸ்பெகுலேட் பண்ண வச்சு அதில் அந்த புரோக்கரேஜ்லேருந்து ஏதோ ஒரு சைடில் ஒரு பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. இதையும் நிறுத்துறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. 3வது, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஒரு ரெகுலேஷனை கொண்டு வர போகிறாங்க. இன்னும் சில நாட்கள் அது வெளியே வந்துடும். இதெல்லாம் வந்தாக்கா ஜீரோ புரோக்கரேஜினால் சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புளை அவ்வளோ ஈஸியாக வா உனக்கு புரோக்கரேஜே இல்லைன்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்து ஸ்பெகுலேட்டராக ஆக்கக்கூடிய அந்த மொத்த ஆர்கிடெக்சரையும் செபி டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. ஸோ உடனே ஜீரோ புரோக்கரேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் எங்களால் ஜீரோ புரோக்கரேஜ் மாடலில் இயங்க முடியாது, நாங்களும் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுவோன்னு. கிட்டத்தட்ட சில வாரங்களில் இந்த மாற்றம் வரப்போகுது. பட் ஜீரோ புரோக்கரேஜினால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி ஆக்சஸ், டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே எளிதான ஒரு சிஸ்டம். அடுத்தபடியாக எவ்வளோ இன்வெஸ்டரை மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுன்ற ஒரு கேள்விக்கு அவங்க அந்த விடையை கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பட் இனிமே ஒரு ஜீரோ புரோக்கரேஜ் கான்செப்டில் இருக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு பெரிய இன்சென்டிவும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் ரெகுலர் புரோக்கரேஜுக்கும் உள்ள வித்தியாசம் குறைந்துவிடும். அப்போது சர்வீஸ் என்ன இருக்குது, என்ன மாதிரியான அட்வைசரி சர்வீசஸை அந்த புரோக்கரேஜ்னால உங்களுக்கு கொடுக்க முடியுது, வேறு என்ன சேவைகள் உங்களுக்கு தேவைப்படுது, அதெல்லாம் அவங்க கொடுக்கலாங்களான்னு ஒரு ஃபுல் ஸ்வீட் கான்செப்டுக்கு புரோக்கரேஜ் இண்டஸ்ட்ரி மூவ் ஆக போகுது. அட்லீஸ்ட் பணம் நிறைய வச்சுருக்கிறவங்க மூவ் ஆகிடுவாங்கன்றது தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா ஃப்ரீ அப்படின்ற கான்செப்டில் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, அவங்க எஃப்என்டோக்கு போகிறதில்ல. இப்போ அவங்க பே பண்ணுங்கிற பட்சத்தில் அவங்க பே பண்ணுற பணத்துக்கு என்ன சர்வீஸ் வருதுன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி அதிகம் யோசிக்கிறது இல்லை. அதே போல் டிமேட்டுக்கு நிறைய சார்ஜஸ் கொடுத்துட்ருக்காங்க பீப்புள் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில். அது எவ்வளோங்கிறதையும் அவங்க பார்க்கறது இல்லை. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டை கூட டிமேட்டில் வாங்குறாங்க, தேவையே இல்லை அது ஆக்சுவலாக. ஆனாலும் ஏன் அதை என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா, டிமேட் மூலமாக அவங்களுக்கு ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் வரும்ன்றது தான் புரோக்கரேஜினுடைய கான்செப்ட். அதே போல் டிரான்சாக்ஷன் ஃபீன்னு ஒன்று சார்ஜ் பண்ணுறாங்க, அதை உயர்த்த போவதாக இப்போ சொல்கிறாங்க. அதை உயர்த்தினாக்கா புரோக்கரேஜ் அதிகமாக டிரான்சாக்ஷன் ஃபீ அதிகமான்ற ஒரு கம்பேரிசனை பீப்புள் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த நாவல்ட்டி வெகுவாக குறைந்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மார்க்கெட்டில் இவ்வளவு பேரை உள்ளே கொண்டு வந்து கிட்டத்தட்ட அந்த மிடில் கிளாஸ் பார்ட்டிசிபேஷனை இந்த அளவுக்கு உயர்த்திய பெருமை நிச்சயமாக இந்த ஜீரோ புரோக்கரேஜ் கான்செப்டுக்கு உண்டு. பட் அதே மிடில் கிளாஸை ஸ்பெகுலேட் பண்ண வச்சு இந்த அளவுக்கு எல்லாருமே சூதாடியாக மாற்றின பெருமையும் அவர்களை சேரும். ஸோ இட்ஸ் அ மிக்ஸ்டு பேக் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது வந்து
ஒரு பெரிய சாதனை, இவங்க செஞ்சதை யாருமே செஞ்சிருக்க முடியாது, இவங்க செய்யறது இல்லைனாக்கா சொசைட்டியே இப்படி இருக்காது அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒருத்தரை ஸ்பெகுலேட்டராக மாற்றுறதுங்கிறது அவருடைய எதிர்காலத்தை அழிப்பதற்கு சமமாகும். அதுவும் யாரை ஸ்பெகுலேட்டராக ஆக்கக்கூடாதோ அவங்கள ஸ்பெகுலேட்டராக ஆக்குறதுங்கிறது அவங்க வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு பாதை. அந்த பாதையில் இத்தனை லட்சம் பேரை கொண்டு போனதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மதிக்கத்தக்க ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை, கிளியராக சொல்கிறேன். பட் இனிமே இதை பற்றி பேசுறதுக்கு அதிகம் ஒன்றும் இல்லை. ஏன்னா டிஃபரன்ஷியேஷன் குறைய போகுது. இவங்களால இந்த டெக் இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த சர்வீஸ்க்கும் இந்த குவாலிட்டிக்கும் எவ்வளோ பணம் வாங்க முடியுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலே மாறும்போது கஸ்டமர்ஸினுடைய பர்செப்ஷன் எப்படி மாறுதுங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். வருகின்ற மாற்றங்களை தொடர்ந்து கவனிப்போம், அதை பற்றி பேசுவோம். உங்களுக்கு இந்த கான்செப்டில் என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம். எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும், உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் தாராளமாக எழுதலாம். இப்படி நல்ல வியூஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு எது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையான ஒரு பாதையை உருவாக்குவோம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.